வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தை பற்றியது. அந்த புயலுக்கு அப்புறம் ஒரு தடவை எல்லாத்தையும் வெட்டி விட்டாச்சு. இப்போ வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. இந்த செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி இருந்ததால் மொத்த கிளைங்களையே வெட்டி விட்டுட்டேன். இது வந்து தானாக முளைச்ச கொண்ட பூச்செடி, மாலைகளில் உபயோகிக்கிறது. இது வந்து கத்தரி செடி. இது வந்து பவழமல்லி. பவழமல்லியில் மொத்தமாக கம்பளி பூச்சிகள் நிறைய வந்து அமர்ந்து இலைகளை சாப்பிட்டது. கொஞ்சம் அந்த கிளைகளெல்லாம் வெட்டி விட்டுருக்கேன். இது மல்லி, வெண்சங்கு, பசலக்கீரை. இது பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி. பாவக்காய் இருந்திருக்கு. பாவக்காய் நிறைய வந்து காய்ச்சிருந்தது. நானும் அதை கவனிக்கலை. கொடி பாவக்காய் சின்ன பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அவரையும் காய்ச்சிருக்கு. இந்த தொட்டிலையும் பார்த்திங்கன்னா அவரை நிறைய பூ விட்டு சின்னதாக வந்திருக்கு. இப்போது எப்படியும் தை மாதம் வந்து நல்ல முதிர்ச்சி ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து மருதாணியை வந்து ஒரு சின்ன தொட்டியில் இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேரலில் பெருசாக மாற்றியிருக்கேன். துளசி. இது மஞ்சள் பொங்கலுக்காக அறுவடை பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். இது வந்து கருந்துளசி. இது தொட்டால் சினிங்கி. இது வந்து ஒரு போன்சாய் மரம் சின்னதாக வந்து வச்சுருக்கேன். கிளை ரொம்ப பெருசாக போயிருந்தது. அதை சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டேன். இது கருந்துளசி. இது வந்து திருநீற்று பச்சிலைன்னுட்டு பேசல் அப்படின்வாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப மிகவும் குளிர்ச்சியானது. இது வந்து முல்லையும் இருவாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. அது சிவப்பு செம்பருத்தி. இது வந்து கத்தாழை, வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிற கத்தாழை. இதுவும் வந்து திருநீற்று பச்சிலை. அதில் வந்து பசலக்கீரை இருக்குது. பசலக்கீரை. இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலந்த செம்பருத்தி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவப்பு கலந்த செம்பருத்தி. இதுதாங்க என்னோட மாடி தோட்டம். வணக்கம் நண்பர்களே.